நடிகர் ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட செய்திகள பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில ஒரு நியூஸ் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில மூச்சுத் திணறல் காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க அவரு உடல்நலம் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டே இருப்பாரு, பேசிட்டே இருப்பாரு. அப்படியாப்பட்டவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு அப்புறம் அவர பத்தியும், அவர் குடும்பத்த பத்தியும் நெறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில அவரோட கட்டிலுக்கு அடியில இருந்த பொருள பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்களாமா. ராஜேஷ் அவர்களோட கட்டிலுக்கு அடியில ஒரு பெட்டி மாரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ஒரு பெட்டிய ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, அதுல ஏகப்பட்ட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான பொருட்கள், அதாவது அவங்க அம்மாவோட மோதிரம், இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில பொருட்கள் அப்படின்னு அது எல்லாமே கட்டிலுக்கு அடியில இருந்திருக்கு. இத பார்த்துட்டு அவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. வீட்ல இருக்கக்கூடிய பணிப்பெண்கள்ட்டலாம் கூட கேட்டிருக்காங்க. அப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே இந்த பெட்டி வந்து சாரோட கட்டிலுக்கு அடியில எப்போதுமே இருக்கு. சார் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பெட்டிய திறந்து பாத்து தான் தூங்குவாரு. ஏன்னா அவருக்கு மாத்திரை குடுக்கும்போதெல்லாம் நாங்க கவனிச்சிருக்கோம். தூங்க போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அம்மா ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோலாம் எடுத்து பாப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட சாவுக்கு மொத நாள் நைட்டு கூட பார்த்தீங்கன்னா, அவரு அதையே தான் பண்ணிட்டு படுத்திருந்திருக்காரு. அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. இவங்க பொண்ணு வந்து கனடா போயிட்டாங்க. இவங்க பையன் மட்டும் தான் கூட இருக்காங்க. ஸோ எப்போதுமே தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு ஃபோட்டோ, அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது, ஒரு சில மத சார்பு ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது அவரு ரொட்டீனாவே வச்சிருந்திருக்காரு. அப்படி வச்சிருந்த பெட்டி தான் இப்போ அவரோட கட்டிலுக்கு அடியில இருந்திருக்கு. இத எடுத்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் இருந்தா நம்ம ஃபோட்டோஸ தினமுமே பார்த்துட்டு தூங்குவாரு அப்படின்னு அவங்களோட மகள் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ரொம்ப கண்ணீர் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில வெளியாகி கேட்கிற நமக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ராஜேஷ் சாரோட இன்டர்வியூ ஒண்ணு சமீபத்தில சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. அதுல கமல் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருன்னு ஒரு விஷயத்த அவரு ஷேர் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து அந்த 7 நாட்கள் படம் பண்ணும்போது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போய் ரியல் எஸ்டேட்ல இறங்கலாம் அப்படின்னு இருந்தேன். அப்ப கமல் சார் வந்து, "நீ ஒரு நல்ல நடிகையா, நடிக்கிறத மட்டும் பாரு. தேவையில்லாம பிசினஸ்ன்னு போகாத. அதுக்கப்புறம் நீ மறுபடியும் யார்ட்டயும் போய் கையேந்தி நிக்கிற மாரி வந்துரும். அது வேணாம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் நான் எல்லார்கிட்டயும் போயிட்டு இப்படி துதிபாடிட்டு இருக்க மாட்டேன். நீ ஒரு நல்ல நடிகை. அதனால தான் இத நான் உன்கிட்ட சொல்றேன். சினிமாவ விட்டுறாத. சினிமாவ மட்டும் பாரு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அந்த வார்த்தைய கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கமலஹாசன் சார் மாரியான ஒரு ஆளு நீ நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்வளோ பூரிப்பா இருக்கும் அப்படின்னு நடிகர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனாலுமே அவர் இந்த பிசினஸ் பண்ணாதன்னு சொன்னது எனக்கு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் பாரதி ராஜா சார்ட்ட கேட்டேன். நான் நடிக்க வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஆயிட்டேன். அப்புறம் புரொடியூசர் ஆயிட்டேன். அதே மாரி நீ நடிக்க வந்த. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன் ஆயிட்டேன்னு நெனச்சுக்கோ. நீ தாராளமா பண்ணுன்னாரு. பாரதிராஜா சார கேட்டு தான் நான் அந்த விஷயத்தையே பண்ணேன். அதுல சக்சஸும் ஆனேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூ இப்போ வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.